அங்காள பக்கத்தாலே கொடுத்துங்க, அங்காள பக்கத்தாலே கொளுத்துங்க. வணக்கம். தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். 43 வருடங்களுக்கு முன்னால் 1981 ஏஆர் மற்றும் இலங்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலக இனப்படுகொலை தினம் இன்று. 43 வருடங்களுக்கு முன்னால் 1881 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி யாழ் நூலகம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் எரிக்கப்பட்டது. அதில் 97,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன மற்றும் தமிழர்கள் பெரும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இச்சம்பவம் மத பதட்டம் மற்றும் வன்முறையை அடையாளப்படுத்தியது. இதன் விளைவாக மதிப்புமிக்க கலாச்சார பாரம்பரிய பொருட்கள் இழக்கப்பட்டன. காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலிருந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உதவியை பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2659 நாள் இன்று. யாழ் பொது நூலகத்தில் இனப்படுகொலை, தமிழர் வரலாறு மற்றும் கலாச்சாரம் உட்பட 95,000+ விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் எரிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வைபவ மாலை என்றென்றும் இழந்தது. 97,000 தொகுதிகள், வரலாற்று சுருள்கள் மற்றும் புகழ்பெற்ற தமிழ் நபர்கள் படைப்புகள், காவல்துறை மற்றும் துணை இராணுவத்தினர் நூலகத்தை எரிப்பதை நேரில் பார்த்தவர்கள் கண்டனர். இந்த அழிவு யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகள், கடைகள், அடையாளங்கள் என பரவியது. நூலகத்தில் எரிந்து இனப்படுகொலை மேலும் முன்னெடுப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் திட்டமிடப்பட்டது. ஜே.ஆரின் மருமகன் ரணில் விக்ரமசிங்க ஜே.ஆரின் பினாமியாக கருதப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க தனது மாமா ஜே.ஆர். பிரதமராக இருந்த போது அவருக்கு ஆலோசகராக இருந்தவர். பின்னர் புதிய அரசியலமைப்பு அமுல்படுத்தப்பட்ட பின்னர் ஜே.ஆர். ஜனாதிபதியானார். ஜே.ஆரின் ஆட்சியில் தமிழர்களை பெரிதும் பாதித்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. 1983ஆம் ஆண்டு தீவு முழுவதும் தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு இனக்கலவரம் ஏற்பட்டது. வன்முறை வெடிப்பதற்கு முன் தமிழ் மக்கள் மீதும் அவர்களின் உடல்கள் மீதும் உடைகள் மீதும் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சதி இருந்தது. யாழ் பொது நூலக எரிப்பு தமிழர் வரலாறு மற்றும் வரலாற்று பதிவுகளை அளிக்கும் ஒரு சோகமான முயற்சியை பிரதிபலிக்கிறது. இது தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தின் பேரழிவு தாக்கத்தின் காரணமாக இனப்படுகொலின் செயலாக கருதப்படலாம். நேரடி ஜனநாயகத்தின் மூலம் ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கு பதிலாக ஜே.ஆர். தனது ஜனாதிபதி பதவியை மேலும் 7 வருடங்கள் நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினார். எனினும் இந்த வாக்கெடுப்பின் நோக்கம் பலருக்கு புரியவில்லை. 1978ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு அதிகார துஷ்பிரயோகத்துக்கு வழிவகுத்து விரிவான அதிகாரங்களை கொண்ட நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை நிறுவப்பட்டது. இந்த செயன்முறை தமிழர்களின் பங்களிப்பை உள்ளடக்கப்படவில்லை மற்றும் அவர்களின் நலன்களுக்கு எதிராக செயற்படுவதாக தோன்றியது. கடந்த ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்ததன் விளைவாக ஏற்பட்ட கர்மா ஜே.ஆருடன் சேர்ந்து அதை அழிக்க எண்ணிய நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது சிலர் நம்புகின்றனர். தற்போதைய ஜனாதிபதியினால் மேல் கூறப்பட்ட 4 முக்கியமான பணிகள் ஜே.ஆர். அவர்களின் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார். தற்போது தமிழர் தாயகத்தில் 1000 பௌத்த விகாரங்களை அமைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஏனைய தற்போதைய நிகழ்வுகளை பற்றி பேச விரும்புகிறோம். விடுதலை புலிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்த பயங்கரவாத அமைப்பாக சுமந்திரன் வகைப்படுத்தினார். அவர் அண்மையில் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று கொல்லப்பட்ட தமிழர்களுக்கும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கும் அஞ்சலி செலுத்தினார். UNHRCயில் கடந்த அமர்வின் போது சுமந்திரன் முதலில் சர்வதேச விசாரணை UNHRCயில் மூலம் நடத்தப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார். இப்போது சர்வதேச விசாரணை அவசரமாக தேவை என அவர் வலியுறுத்துகிறார். சுமந்திரன் ஆரம்பத்தில் சமஷ்டியை ஐக்கிய ராஜ்யாக்கள் மறைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆனால் இப்போது அவர் உண்மையான சமஷ்டிக்காக வாதிடுவதாக கூறுகிறார். சுமந்திரன் தமிழர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்துள்ளார். உதாரணமாக புலம்பெயர் தேசங்களுக்குள்ளும், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரியிலும், உடுவில் பெண்கள் பாடசாலையிலும், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும், தற்போது தமிழ் அரசியல் கட்சிக்கும் உள்ளும் கூட. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் ராஜினாமா கடிதத்தின் 75% பூர்த்தி செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தற்போது தமிழ் அரசு கட்சி தலைவராக முயற்சி செய்து கொண்டு வருகிறார். தமிழ் அரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது சொந்த கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முதன்முறையாக பினாமியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்டப்பட்ட அனைத்து விடயங்களையும் அடிப்படையிலும் சுமந்திரன் தமிழ் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல என்றே நாம் கருதுகிறோம். அவர் தமிழர்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டை நாடினால் நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஆகிய இருவரிடமும்
சான்றிதழை பெற்று தனது மன திறனை நிரூபிக்க வேண்டும். கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விடயம் என்னவெனில், தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்த விரும்பினால் பொது வேட்பாளர் சுதந்திரத்துக்கான தமிழ் வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தமிழர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பொது வேட்பாளர் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்க காங்கிரசர் சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்த போது தமிழர்களை பாதித்த நிகழ்வுகளை இனப்படுகொலை என்று முத்திரை குத்திய போதும் அமெரிக்காவின் தலையீடு தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு சம்பந்தன் தெரிவித்தார். அதற்கு பதிலாக அவர் உள்ளக சுயநிர்ணயத்துக்காக வாதிட்டார். எவ்வாறாயினும் அவர் 13ஆம் திருத்தம் அல்லது சமஷ்டி முறையை குறிப்பிடுகிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. சம்பந்தனிடம் தமிழ் மரபணு ஏதும் இருந்தால் அவர் சிங்கள மாளிகையை விட்டு வெளியேறி மற்ற தமிழ் எம்பிக்கள் போல் சாதாரண இடத்தில் வசிக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் தமிழர்களை மதிக்க வேண்டும். சிங்களரிடம் பிச்சை எடுக்காதீர்கள். நன்றி.